வணக்கம். 2025 மே 16 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் 95 மில்லிமீட்டரும், மதுரை விமான நிலையத்தில் 67 மில்லிமீட்டரும், ஈரோடு மாவட்டம் சங்கராபாளையம் 69 மில்லிமீட்டரும், நெல்லை கங்கை கொண்டானில் 68 மில்லிமீட்டரும், மேலும் காளையார்கோவில் 57, காளையார்கோவில் அருகில் இருக்கக்கூடிய கொல்லங்குடி 71 மில்லிமீட்டரும், கரூர் ஆணையப்பாளையம் 52 மில்லிமீட்டர், ஈரோடு கொடிவேரி 42 மில்லிமீட்டர், தேனி ஆண்டிப்பட்டி 43 மில்லிமீட்டர், மேலும் ஏசிஎஸ் மில் திருப்பத்தூர் வடபுதுப்பட்டு 47 மில்லிமீட்டர், திருப்பூர் வட்டமலைக்கரை ஓடை 40 மில்லிமீட்டர், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு 32 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு 31 மில்லிமீட்டர் என்று நிறைய மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்தவரைக்கும் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டு வளிமண்டலத்திற்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும், அந்தமான் தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடதமிழ்நாடு தெற்காந்திர கரை அருகே வந்து ஒன்றிணைந்து தெற்காந்திர கரை அருகே தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கோவா வழியாக கரை கடந்து 22, 23 தேதிகளிலே அரபிக்கடலை அடைந்து அங்கே தீவிரமடைந்து ஓமன் நோக்கி நகர இருக்கிறது. இதனால தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு தொடர்ந்து தீவிரமடைய இருக்கிறது. கேரளாவிற்கிலே முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட அனைத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்களும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த இருக்கிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கும் மழை கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோரம் தொடங்கி சென்னைக்கும் கொடுத்து, வடவுள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து, டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு நள்ளிரவிலே முன்னிரவிலே வந்து கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. இனிமேல் மேற்கே மாலையும் உள்ளே முன்னிரவும் கடலோரம் நள்ளிரவுக்குள்ளும் நல்ல ஒரு மழைப்பொழிவை தினசரி வந்து கொடுக்க இருக்கிறது. தொடர்ந்து 10 நாட்களுக்கு நல்ல மழை, இரவு வந்தால் மழை இருக்கிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.